ஒரு மூட்டை தேயிலை பறிச்சா என்ன கூலி? 1 கிலோ டீ தூள் என்ன விலை? பசங்களா, இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் தூங்க போனோம். என்ன அஜிதா, எப்படி இங்க வந்த? நடந்தா 6 கிலோமீட்டர் தூரம் இந்த ராத்திரியில? முட்டாளா நீ? படிச்ச பொண்ணு தானே? சரி சொல்லு. உங்க துப்பாக்கிய நான் தான் எடுத்தேன். நான் அப்பவே கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அவங்க தான். நாம தப்பு பண்ணிட்டு மத்தவங்க மேல பழி போடக்கூடாது. நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும், நிறைய கேட்கணும். படி வழக்கம் பார்த்து வா. உட்கார். இங்கேயே உங்க கூடவே இருந்துடணும் போல தோணுது. தோணும், ஆனா எங்க கூட இருக்க முடியாது. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அஜிதா தான் சும்மா விளையாட்டுத்தனமா துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டா. மேடம், அவ தப்பா அவளே உணர்ந்துட்டா. அதனால இனிமே அவளை பனிஷ் பண்ணாதீங்க. இந்த ஒரு தப்பு மட்டும் தானா? நைட்ல உங்களை போன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் எவ்வளவு கலவரம் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் இவ ஒருத்தி தான் காரணம். ஐயோ, அது நான் செய்யல மேடம். கல்பனா தான் போன் பண்ணா. இந்த பார் கல்பனா, ஏற்கனவே உன்னை நான் சந்தேகப்பட்டேன். உண்மையை சொல்லிடு. நீ தானே போன் பண்ண? ஆமா மேம். அவர்ட்ட மன்னிப்பு கேளு. சாரி. அதெல்லாம் வேண்டாம் மேடம். சாரி. சாரி துளசி. மேடம் சொல்லுங்க. சாரி. இந்த 5 பேர் தான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 5 கேர்ள்ஸ்க்கு பதிலா வேற 5 கேர்ள்ஸ் நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கட்டுமா? என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? வந்த 35 பேர்ல இவங்க 5 பேர் தான் சரியா கோஆபரேட் பண்ணல. இவங்களுக்கு தான் அதிகமா ட்ரைனிங் தேவை. நான் இவங்களே கூட்டு போறேன். மேடம், அந்த லிஸ்ட் படிங்க. சீனியர் அண்டர் ஆபீசர் கல்பனா, கேடட் அண்டர் ஆபீசர் ஜெனிஃபர், சார்ஜன்ஸ் துளசி, சுசீலா, அஜிதா. காட்டுக்குள்ள போறதுக்கு ப்ரிப்பேரா என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும்னு வனக்காவலர் துருவன் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒரு பெட்ஷீட், ட்ரக்கிங் ஷூஸ், குளிர் தாங்குற மாதிரி ஒரு ஜர்க்கன் எடுத்துக்கோங்க. காட்டுக்குள்ள இப்பதான் மழை பெஞ்சிருக்கிறதுனால நிறைய அட்டைப்பூச்சிங்க இருக்கும். அதனால ஆளுக்கு ஒரு மூக்குப்பட்டி டப்பா எடுத்துக்கோங்க. மிளகாப்பொடி சார். அப்புறம் ஆளுக்கு 2 தீப்பெட்டி, 4 மெழுகுவத்தி, ஒரு பாட்டில் எண்ணெய், ஒரு பாக்கெட் உப்பு, எல்லாத்தையும். நம்மள கூட்டிட்டு போய் என்னடி பண்ண போறாரு? ஊர்கா போட போறாரு. இந்த என்சிசி கேம்ப் ட்ரைனிங் இன்னையோட முடியுது. ஃபாலோ அவுட். அஜிதா, ஏய் என்னடி? ஒன்றும் இல்லை, தமிழில் ஒரு லெட்டர் எழுதணும். யாருக்குடி எழுதணும்? நம்ம ரேஞ்சர் கணபதி ராமுக்கு தாண்டி. துருவனுடன் காட்டுக்குள் போவதற்கு எங்களுக்கு துளியும் விருப்பமில்லை. துருவன் எங்களை கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்கிறான். எதுனாச்சும் பிரச்சனையாயிட போகுதுடி. சும்மா ஒரு நாள் தமாஷ் தானடி. அப்பதான் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மள மறக்கவே மாட்டாங்க. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. இந்த பயணத்தின் போது நாங்கள் இறக்க நேர்ந்தாலோ அல்லது எங்கள் கற்பை பறிகொடுக்க நேர்ந்தாலோ அதன் முழு பொறுப்பு துருவனையே சாரும். வேணாண்டி, நான் எழுத மாட்டேன். இல்லனா நாங்க இங்கிலீஷ்ல இதை விட ரொம்ப மோசமா எழுதி போட்டுருவோம். அது டேஞ்சர். எழுது. ஒருவேளை நாங்கள் உயிரோட வரவில்லை என்றால் டேஷ் டேஷ் டேஷ். இப்படிக்கு பாதிக்கப்பட போகும் பெண்கள் கண்ணீருடன். எல்லாரும் கழுத்து போடுங்கடி. கொடு கொடு. ஏய், அஜிதா கிட்டயும் கழுத்து வாங்கடி. நல்லா கேட்டுக்கோங்க. பிளான் இதான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம திரும்பலன்னா பிரச்சனை ஆகும். ஆனா நாம திரும்ப கூடாது. பின்ன எதுக்கடி போறோம்? அவன் இனிமே எந்த பொண்ணையும் ட்ரெயினிங் கூட்டு போக கூடாது. ஏன்டா நம்மள கூட்டிட்டு வந்தோம்னா இன்னும்
இது ஒன்று. ஏய் டேப் ரெக்கார்டர் எதுக்குடி? நாம என்ன ட்ரைனிங்கா போறோம்? பிக்னிக் தானே போறோம். துருவா சார். இதுல ஒரு சைன் பண்ணுப்பா. ஓகே சார். 5 மாணவிகளை அழைத்துச் செல்லும் இந்த காட்டு பயணத்தில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நானே பொறுப்பு. சரி சார். நீங்க ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்க. தாராளமா. பெண்கள் விஷயத்துல துருவனை விட்டா வேற யார் நம்புறது? துருவா சார். ஐபி ரிப்போர்ட் படி இந்தியன் கவர்மெண்ட் ஆர்டர் காட்டுக்குள்ள சொல்லி பொறுக்கிறவங்களை கூட வெளியே துரத்திக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி இன்னைக்கு ஒரு நாள் உன்னை உள்ள அனுப்புறேன். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் இங்க என்ட்ரி ஆயிரணும். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. கேர்ள்ஸ் செக் போஸ்ட்ல ஒரு என்ட்ரி போட்டு வந்துடுறேன். பொட்டி கடையில நாங்களும் ஒரு என்ட்ரி போட்டு வருவோம் சார். ஏய் எனக்கு சிப்ஸ். ஹலோ, அந்த காண்டம் கொடுங்க. காண்டமா? காண்டம் எதுக்குடி? காட்டுல இதெல்லாம் தேவைப்படும்டி. அப்ப எனக்கு ஒண்ணு. அப்ப நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஏன் சர்வீஸ்ல இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு. சும்மா ஒவ்வொரு பொண்ணும் லட்டு மாதிரி இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். ஏய் உனக்கு ஓட்ட தெரியுமா? சார் நாங்க போறோம் சார். ஏய் ஏய் கேர்ள்ஸ் வண்டி நிறுத்துங்க. கேர்ள்ஸ் நிறுத்துங்கம்மா. வண்டி நிறுத்து துளசி. கிரவுண்ட் லீக்ல ஓட விட்டீங்கல்ல, இப்போ ஓடியாங்க சார். ஸ்டாப். பிரேக் போடு. சார் பயப்படாதீங்க சார். ஸ்டீரிங் உன் கண்ட்ரோல்ல இல்ல. பயப்படாதீங்க. ஸ்டீரிங் லெஃப்ட்ல திருப்பி ஸ்டடி பண்ணு. பிரேக் போடாத வண்டி கவுந்துரும். லெஃப்ட் அழுத்து கீழ மாத்து. ஸ்டீரிங் என்கிட்ட கொஞ்சம் ஓவர் பண்ணு. இன்ஜின் ஆஃப் பண்ணாத. ஓவர் வீட்டுக்கு மாத்து. சரி. இப்போ பிரேக் அழுத்து. வண்டி நின்னுச்சு. இனிமே யாரும் பயப்படாதீங்க. யாரும் அசையாம அப்படியே இருங்க. பதறாதீங்க. நிதானமா இருங்க. ஜீப் விழுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுக்க முடியுமா எடுத்துக்கோங்க. சீக்கிரம் எடுங்க. வண்டி விட்டு தள்ளி நில்லுங்க. சீக்கிரம் எடுங்க. எல்லாம் ரைஃபிள் பிடிங்க. சார் சாரி. மேலே ஏறி ஈஸியாக போயிட முடியாது. 3 மலை சுற்றிக்கிட்டு தான் போகணும். நிற்காமல் ஓய்வு எடுக்காமல் நடந்துக்கிட்டே இருந்தோன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே செக் போஸ்ட் போயிடலாம். துளசி, செல்போன்ல சிக்னலே இல்லடி. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் சிக்னலை கட் பண்ணிடுவாங்க. இப்போ நாம் போகிறது இது வரைக்கும் மனுஷங்களே போகாத காட்டு வழி. கேர்ள்ஸ் இது சிறுத்தையோட காலடி தடம். ஐயோ, இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கும். உங்களில் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆயிட்டா கூட காலடி தடத்தை ஃபாலோ பண்ணணும். ஆனா கரடியோட காலடி தடம் மனுஷனோட காலடி தடம் மாதிரியா இருக்கும். ஜாக்கிரதை. ஏய் வாங்கடி, சிறுத்தை எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனிஃபர் அந்த பக்கம் போகாதீங்க. சொன்னா கேளுங்க. திரும்பி வாங்க.